நான் வந்து 21ல இருந்து ஐ மூவ்ட் அவுட் ஆஃப் அப்பாஸ் ஹவுஸ். நான் இண்டிபெண்டா தங்கிட்டு இருக்கேன். அண்ட் அந்த டைம்ல இருந்து நான் ஃபைனான்சஸ் இண்டிபெண்டா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஹவ் நெவர் டேக்கன் எனிபடிஸ் ஹெல்ப். அப்படி பார்க்கும்போது ஐ ஆல்சோ ஹேட் ஃபைனான்ஷியல் அப் அண்ட் டவுன்ஸ் லைக் எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு ஹெல்ப் தேவைப்படும்னா அப்பா இருக்காரு, பட் ஐ ஹவ் நெவர் கால்ட் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப். ஸோ ஐ ஹவ் மேனேஜ்ட் ஆன் மை ஓன். So what made you to take the decision? Okay, நம்ம தனியா இண்டிபெண்டா பார்த்துக்கலாம். I don't know, I just felt that's the right way. உங்களுடைய ஸ்கூல்ல வந்து ரிலிஜியன்ல வந்து எதுவுமே போடல, வெறும் பிளாங்கா தான் கமல் சார் விட்டு இருந்தாரு. அப்போ உங்களுக்கு பெருசா அதை பத்தி ஒரு புரிதல் இருக்குமான்னு தெரியல. எப்போ உங்களுக்கு வந்து கேட்க தோணுச்சு சார், அப்பா இது என்னதான் நம்ம போட முடியும் ஹிந்து? ஆமா, நான் கேட்கும்போது he said fill Indian. அந்த இடத்துல say you're an Indian. அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரிலிஜன் என்ன வேணாலும் after that be whatever you want to be அப்படின்னு. So yeah. Do you believe in God? ஏனா கமல் சாரோட I believe in God. Yes. நீங்க நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ்லாம் சில சின்ன சின்ன கியூட்டான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? A little bit. ஏதாச்சும் ரெண்டு விஷயம் சொல்ல முடியுமா? Black cat cross பண்ணிருச்சுனா then I'll stop for 2 steps. அப்புறம் யாராவது salt spill பண்ணாங்கன்னா என் ஷோல்டருக்கு ஓவர் போடுவேன். Yeah, it's very stupid but yeah. So is it possible ஒரு theist and atheist under the same roof? Yeah, I mean me and my father are the example. Okay, எப்பாச்சும் டிஸ்கஸோ இல்ல சண்டலாம் போட்டுருக்கீங்களா இத பத்தி? I don't fight. என் கடவுள் நம்பிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கெல்லாம் நான் எதுக்கு சண்டை போடணும்? I say you be where you are, I am where I am. But ரெண்டு பேருக்கும் நடுவுல there is one main thing, that is love and respect. அது இருந்தா போறோம். To be honest, like first படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, லக் ரிலீஸ் ஆகணும்னு நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் படத்துல நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லைங்க, பட் அதுக்கு அப்புறம் தான் வந்து லைக் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு. இல்ல ரிவ்யூஸ் எல்லாம் that's a secondary matter. எனக்கே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. So that is what is most important. So I wanted to improve, I wanted to get better. ஆனா சில நேரத்துல படங்களா வரும்போது ஐயோ திரும்ப அதே மாதிரி டுவேட் பாட வேண்டியது இருக்குமா நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்களா? எப்பவாச்சும் அந்த ஒரு கிளிஷே பண்ண வேண்டியது? I will only say this, எனக்கு வந்து ஸ்னோல ஆட பிடிக்காது. It's really difficult. And the hero can wear jacket. We don't even have jacket, coat, shawl, ஒண்ணுமே இல்லை. அந்த blouse and saree in the snow. அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு பெட்டிஷனா நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் that we stop doing that please. இப்போ நடந்துட்டு தான் இருக்குல்ல? I just did recently. So what you said, நீங்க டைரக்டர் கிட்ட சொல்லிருக்கீங்களே எப்பயாச்சும் ஹீரோ கேட்பாங்களா? சொல்லி ட்ரை பண்ண, பட் they love the snow song, so I can't do anything. ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க சின்ன வயசுல வந்து எங்க பார்த்தாலும் எல்லாருமே கமல் சார் போனா இதே கேட்பாங்க. நான் யாராச்சும் கேட்டா எங்க அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டா ராமச்சந்திரன் சொல்றேன். டாக்டர் ராமச்சந்திரன். அப்பா டாக்டர் ஆயிட்டாரு ஃபைனலா. நான் சொல்லி தான் நடந்திருக்கோம் தெரியல. பட் I used to lie saying my name is Pooja Ramachandran. ஓகே, ஸோ நீங்க பூஜா ராமச்சந்திரன், அப்பா டாக்டர் ராமச்சந்திரன். எப்போ வரைக்கும் இந்த போய் கண்டினியூ ஆச்சு? எப்போ நீங்க கமல் சார் தான் சொன்னீங்க? சினிமா ஜாயின் பண்ணும்போது. பிகாஸ் நான் பாம்பேல கூட படிக்கும் போது நிறைய பேருக்கு டவுட் லைக் who is she somebody famous daughter அப்படின்னு கேட்பாங்க. நோ மை ஃபாதர் இஸ் a doctor from சென்னைன்னு சொல்லுவேன். ஓகே அவ்வளோ கன்வின்சிங்காக சொல்லும்போது they'll believe it and leave it. உண்மையில நீங்க வியர்டோவா in the sense like what? என்ன ஒரு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல முடியுமா? எல்லாருமே நார்மலா பண்ணுவாங்க, பட் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வியர்ட். ஒரு ஹீரோன்னா இல்ல எல்லா ஈவெண்ட்டுக்கும் பிளாக் தான் போட்டுட்டு போவேன். எல்லாரும் கோச்சிப்பாங்க, பட் அதுவே வியர்ட். ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.